நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு வந்திருக்கேன். யாரும் கோச்சுக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, தப்பு பண்ற பெண்களுக்கும் தப்பு பண்ற ஆண்களுக்கும் மட்டும் இந்த பதிவு, சரிங்களா? அது ஏன் உங்க பொண்டாட்டி கிட்ட அன்பு பாசம் இல்லையா? உங்க புருஷன்கிட்ட அன்பு பாசம் இல்லையா? அடுத்த ஆண்கிட்ட தான் அன்பு பாசம் இருக்குதா? நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது அதை வெளிப்படுத்தினா தான் அவங்களுக்கு தெரியும், ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு தெரியும். கணவன் மனைவினா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல். அந்த புரிதல் இல்லைன்னா அடுத்த ஆண்கிட்ட அடுத்த பெண்கிட்ட அந்த புரிதலை காட்டாதீங்க. அது உங்களுக்கும் நல்லதில்லை, உங்களை சுத்தி இருக்கிற நீங்க பெத்த குழந்தைகளுக்கு, உங்களோட அம்மா அப்பாவுக்கு, உங்களோட சொந்தத்துக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்குமே நல்லது கிடையாது. இது 2 பேத்துக்குமே பொருந்தும். அது நானா இருந்தாலும் சரி, என்னோட புருஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பொருந்தும். இது எனக்கும், நானும் ஒரு பொண்ணு, சரிங்களா? இதை பேசுற நானும் ஒரு பொண்ணு. நான் ஒழுக்கமா இருந்ததா இதை பத்தி நான் பேச முடியும், சரிங்களா? ஒரு சில கமெண்ட்ல நீ யோகியமா, நீ நல்லவளா அப்படின்னு கேக்குறீங்க. நான் நல்லவளா இருக்க போது இதை பேசுறேன். நானும் அதே அந்த லைன்ல நானும் இருந்தேன். நான் இது பேசவே மாட்டேன். திருடன் தான் திருடன் வெளியே பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் திருடன் இல்ல, நான் யோகியம், சரிங்களா? என்ன பத்தின இது இப்ப வேண்டாம். தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட காட்டுங்க அந்த அன்பு பாசத்தை. அடுத்த பொண்டாட்டி கூட ஊர் சுத்துறத உங்க பொண்டாட்டி கூட்டிட்டு போய் அவகிட்ட உட்காந்து மனசு விட்டு பேசி அவளுக்கு என்ன பிடிக்குன்னு அதை போய் அவளுக்கு பிடிச்சத பேசுங்க, பிடிச்சத வாங்கி கொடுங்க, பிடிச்ச பக்கம் கூட்டிட்டு போங்க. ₹1 ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்தா கூட, ₹2 ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப பூரிச்சு சந்தோஷப்படுவா. பக்கத்துல அக்கம் பக்கம் இருக்கவங்கிட்ட சொல்லுவா, யாரு உங்க பொண்டாட்டி, என் புருஷன் எனக்கு ஆசையா பூ வாங்கி கொடுத்தாரு, என் புருஷன் எனக்கு கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் இட்லி வாங்கி கொடுத்தாரு, தோசை வாங்கி கொடுத்தாரு, என்ன சினிமா கூட்டிட்டு போனாரு அங்க அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுவா. நீங்க எங்கேயுமே உங்க பொண்டாட்டி கூட்டிட்டு போகாம இன்னொருத்தன் பொண்டாட்டி நல்லா புரிஞ்சுக்கணும், யாரும் கோவிச்சு கூடாது. தப்பு பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு, சரிங்களா? நல்ல குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கிடையாது. எப்ப பார்த்தாலும் என்னடா இதே இவளுக்கு வேலையா போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எத்தனைதான் நம்ம பேசினாலும் கண்டிப்பா செய்யறவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. யாரா என்னோட வீடியோ யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கண்ணியாவது பட்டுதான் யாரா ஓத்துறாது. ஐயோ நம்ம பொண்டாட்டி பாசமா நினைக்கும், பார்க்கணும், பாசமா பேசணும், நம்ம புருஷங்கிட்ட பாசமா பேசணும்னு தோணுமில்ல அவங்களுக்கு. அதுக்காக தான் இந்த பதிவு. தயவு செஞ்சு சொல்றேன், யாரு என்ன திட்டாதீங்க. என்ன திட்டத்தை விட்டுட்டு நீங்க தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்க திருத்திக்கங்க. அதுக்காக இந்த பதிவு. நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி பேசுற அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நிறைய அந்த சமுதாயத்துல பார்த்து வெறுப்பா இருக்குதுங்க கண்ணு. ஞாயிற்றுக்கிழமையான புருஷன் முன்னாடி வெளியில போறது வர்றது, அந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு ஆசை இருக்கு. தன்னோட புருஷன் இந்த சண்டே நம்மளை வெளியே கூட்டிட்டு போக மாட்டாரா, நம்மளை கோயில் கூட்டிட்டு போக மாட்டாரா, அங்க கூட்டிட்டு போக மாட்டாரா, இங்க கூட்டிட்டு போக மாட்டாரான்னு ஒரு புருஷன்கிட்ட ஒரு பொண்டாட்டிக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா நீங்க அந்த பொண்டாட்டியோட மனசை புரிஞ்சுக்காம மத்த பெண்கள் மேல வைக்கிற பாசத்தை உங்க பொண்டாட்டி மேல வையுங்க. நீங்க மத்த புருஷன் மேல வைக்கிற அடுத்தவளோட புருஷன் மேல வைக்கிற பாசத்தை உங்க புருஷன் மேல வைங்க, உங்க புருஷன் கிட்ட காமிங்க. அப்பதாங்க குடும்ப உருப்படும், குடும்ப சுவிச்சமா இருக்கும். உங்க வீட்டுல உங்களை சுத்தி இருக்கவங்க அத்தனை பேர் சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க. நீங்க அதை விட்டுட்டு உங்ககிட்ட இருக்க சந்தோஷத்தை உங்ககிட்ட தேடுங்க, மத்தவங்க கிட்ட தேடாதீங்க.